சிறு துரும்பும் பல்குத்த உதவும். எந்த பொருளாக இருந்தாலும் அது எளிய பொருள்தானே என்று எண்ணாமல் பாதுகாத்து வைத்திருந்தால் தக்க நேரத்தில் அதுவும் பயன்படும். குழந்தைகளா, இது பொருள் சார்ந்த கருத்து. இதே போல் யாரையுமே ரொம்ப எளிதாக துச்சமாக நினச்சி அவங்கள ஒதுக்கக்கூடாது. ஒவ்வொரு உயிர்களுக்கும் நம்மால் என்ன முடியுமோ என்ற உதவியை செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும்போது எங்கேருந்து யார் வருவாங்கன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தேவையான உதவி உரிய நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைங்களா, வாழ்க்கை நிகழ்வுக்கு ஒரு சின்ன கதை. உங்களுக்கு ஏற்கனவே இந்த கதை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதையை சொல்கிறேன். இதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வேறு ஏதாவது கதைகளை எழுதி பாருங்கள். ஒரு காட்டில் பெரிய சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அது வேட்டையாடிய உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அதன் பல் இடுக்கில் ஏதோ ஒன்று மாட்டிக்கொண்டது. அதனை எடுக்க எவ்வளவோ முயன்றும் அதனால் இயலவில்லை. அதனால் அதனுடைய நண்பர்களை அழைத்தது. யானை, கரடி, சிங்கம், புலி இவர்களெல்லாம் வந்து முயற்சி செய்தும் எந்த பலனும் இல்லை. கடைசியாக அந்த பக்கமாக போன ஒரு சிறிய எலி வந்தது. என்னவா இருக்கும், அங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சான். ஓகே, இது சரிப்பட்டு வராது, நம்ம களத்தில் இறங்கினாதான் வேலை முடியும்னு நேராக போய் சிங்கத்து முன்னாடி நின்னதான். ஏற்கனவே சிங்கம் வழியால் துடிச்சிக்கிட்டு இருந்ததான். இந்த எலி வந்து நின்ன அழகை பார்த்தோன்னா பயங்கர கடுப்பான சிங்கம், என்ன உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டுச்சான். ஐயா, நான் உதவி செய்யிட்டான் அப்படின்னு இந்த எலி சொல்லிச்சான். இது எவ்வளோ பேர், என் நண்பர்கள் இவ்வளோ பேர் முயன்றும் முடியல, இத்திலோண்டு எலி நீ செஞ்சிருவியா? சரி, உனக்கும் ஒரு வாய்ப்பு தரேன், நீயும் முயற்சி செய்து பாரு என்று வலியுடன் கூறியதாம் சிங்கம். தலைவா, வாயை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்தோன்னா வாய்க்குள்ளே ஏறி குதிச்சிருச்சான். உள்ளே போய் பார்த்தா ஒரு சிறிய எலும்பு துண்டு தான் அதன் பல்லிடுக்கில் மாட்டிக்கொண்டிருந்தது. எலி அவ்வளோதான், வேலை முடிஞ்சதுன்னு அந்த எலும்பு துண்டை லாபகமாக அதன் பல்லிடுக்கிலிருந்து எடுத்து விட்டுருச்சு. வலி போனதும் சிங்கம் மிகவும் மகிழ்ந்து, நீ எவ்வளவு சிறியவனாக இருந்தாலும் இன்று எனக்கு மிகப்பெரிய உதவி செய்துள்ளாய் என்றது. அன்று முதல் சிங்கம் கற்றுக்கொண்டது, யாரையும் அவர்களுடைய தோற்றத்தை வைத்து துச்சமாக எடை போடக்கூடாது. எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரியான நேரத்தில் அது பெரிய உதவியாக மாறலாம். இதுவே சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்ற பழமொழிக்கு சான்றாகும்.